அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம நாளைக்கு வந்து நிஃப்டியில் என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. இது வந்து கண்டினியூ ஆகுதா இல்லை வந்து திருப்பி பையில் போதா அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து ரீசெண்ட் ஐ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு இருந்திருக்கு 25,332 அந்த ரேஞ்சுக்கிட்ட. அதுக்கு மேலே தான் போய் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதை பிரேக் பண்ணாத வரைக்கும், இதை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் போவாங்க. சப்போஸ் இதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, நாளைக்கு வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா பாசிபிள் டு கம் அப் டு 25,137 இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு ஆஸ் பர் டவு தியரி பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரெண்டு வந்து பையில் தான் இருக்கிறான். அதனால் யாரும் ஷார்ட் போயிடாதீங்க. சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 25,150 கிட்ட வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த ஹையை இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அது நடக்கும். 25,350க்கு கீழே வந்து க்ளோஸ் நடந்துச்சுன்னா அடுத்து 25,150 ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. ஸோ பையில் இருந்து நிஃப்டி வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் செல்லுக்கு மாறி இருக்குது. ஸோ யாரும் வந்து இப்போ பை பண்ணாதீங்க. இப்போ பை பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் வந்து பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தா மட்டும்தான் நிஃப்டியில் பை போகணும். அது வரைக்கும் பை பண்ணாதீங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சாதான் அடுத்து பையில் நிஃப்டி மூவ் ஆகும். அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கும். பார்த்துங்க. இதுதான் நிஃப்டியை பொறுத்த வியூ. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வியூ தான். அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த பை ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்ட் டார்கெட் என்ன சொல்லி அடுத்த டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம்னா 53,350 அந்த ரேஞ்சுக்கு வந்து போகும்னு சொல்லியிருக்கோம். அந்த ரேஞ்சு போயிட்டு தான் இறங்கும் நிஃப்டி. அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கம்பேர்ட் டு நிஃப்டி. இது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அதே மாதிரி தான் நடந்திருக்குது மார்க்கெட்டில். நம்ம எக்ஸாக்டாக என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்குது. பார்த்துக்குங்க மார்க்கெட்டில். இது வந்து உங்களுக்கு நம்ம சொல்கிறது தான் நடக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணலாம் நம்ம வீடியோவை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்க மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடலாம் நம்மளோட வீடியோவை. அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் நிறையா பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்களோட கேபிட்டலாவது சேஃபாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, சின்ன உதவியை செய்யுங்க அவங்களுக்கு. பேங்க் நிஃப்டி அடுத்த வந்து டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 53,350 தான். அது எதனால் அந்த டார்கெட் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போனது பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சு தான் போயிருக்குது. ரீசெண்ட் ஹை பார்த்திங்கன்னா 53,314 அந்த ரேஞ்சுக்கு தான் போயிருக்குது. ஸோ அந்த ரேஞ்சு போகிறதுக்கான பாசிபிள் எல்லாமே இருக்குது பேங்க் நிஃப்டியில். அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் போயிடாதீங்க. ஸ்டில் இன்னும் வந்து அது பையில் தான் இருக்குது. ஸோ பை ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகும், பார்த்துக்கோங்க. மேபி அங்கே போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்காமலும் மேலே ஏறி போகலாம். அந்த இடத்துட்ட போயிட்டு பை பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். இங்கே போயிடுச்சு, டபுள் டாப்பு கொடுத்துட்டான், இறங்கிடுவான்னு சொல்லி யாரும் ஷார்ட் போயிடக்கூடாது. ஏன்னா வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்காமல் நம்ம என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது ஆப்போசிட்டாக தான் போகும். ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. இது படி ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளோட பர்சனல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, அடுத்த நாளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங்லாம் டெய்லி வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் நான் வந்து நிஃப்டியோட ஓவரால் வியூ வந்து கொடுத்துருவேன். இது வந்து நம்மளோட ப்ரீமியம் சேனல்லையும் கொடுத்துருவேன், நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃப்ரீ சேனல்லையும் கொடுத்துருவேன், வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருவேன். ஸோ ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீமியம் சேனலில் லைவாக வந்து நம்ம கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம்.
அதை டெய்லி நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதையும் வந்து நம்ம யூடியூப்பில் இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 10 நாள் வந்து ஃப்ரீ ட்ரையலே கொடுக்குறேன். ஏன்னா யாருமே வந்து மார்க்கெட்டில் 10 நாள் வரைக்கும் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் கொடுப்பாங்க ஃப்ளூக்கில், அதை அடிச்சிச்சுன்னா பே பண்ணுங்கள், 5000 பே பண்ணுங்கள், 10,000 பே பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் நம்மளது வந்து பேமெண்ட்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப மினிமம் பேமெண்ட்டு தான். டீட்டெயில் வேணுங்கிறவங்க பர்சனல் மெசேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நன்றி, வணக்கம்.